மலேசியா வந்ததுக்கப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறது ஒரு புது ஹேபிட்டாகவே மாறிட்டு இருக்கு. இது எபிசோட் 42 அண்ட் இன்னைக்கு பெனாங்கில் டே 2. நம்ம ஊரில் எப்படி ஷெல் செலக்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த ஊரில் 7-11 ஸ்டோர் இருக்கு. காஃபி, ஜூஸ், ஸ்நாக்ஸ், ஃபுட்னு எல்லாமே கிடைக்கும் அண்ட் கம்பேரிட்டிவ்லி சீப்பாகவும் கொஞ்சம் கிடைக்கும். நான் அப்படியே அந்த ஸ்டோரை சுற்றி பார்த்துட்டு நேராக போய் ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா காஃபி கூட இந்த சிக்கன் வாங்கினா ஒரு ஆஃபர் போல. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மலேசியாவில் இருந்த எல்லா டைமே அந்த சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன். சாப்பிட்டு முடிச்ச கையோட அப்படியே காஃபி எடுத்துட்டு நேராக ரூமுக்கு வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பி ரொம்ப தூரம் போக வேண்டிய வேலை இருக்கு. ட்ரெஸ் பண்ணிருக்கமே, ஒரு அவுட்ஃபிட் செக் பண்ணலான்னு கீழே வந்து நின்றா. இவனுங்கெல்லாம் பார்த்துட்டு நானும் பண்ணுவேன்ட்டு லைனா வந்து அவுட்ஃபிட் செக் ஏன் வீடியோல பண்ணிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் வேலைக்காவது, நம்ம போய் காரை புக் பண்ணுவோன்னு காரை புக் பண்ணிட்டு ஓரமா உட்காந்து புக் பண்ண 5 நிமிஷத்துல காரை நான் வந்துட்டேன். தூரத்துல அந்த மலை தெரியுதுல, அது மேலதான் ஏற போறோம். இன்னைக்கு டேயோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இதுதான் பெனாங் ஹில். இந்த மலையை 2 விதமா ஏறலாம். ஒன்னு ட்ரெயின் இருக்கு, இன்னொன்னு ட்ரெக்கும் பண்ணலாம். எனக்கு ட்ரெக் பண்ணணும்னா ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா அந்த ட்ரெக்குக்கான தேவைப்படுற விஷயம்லாம் நம்ம கிட்ட இல்லைன்றதுனால ட்ரெயினுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு நேரா ட்ரெயினை போர்ட் பண்ண போயாச்சு. சரி நான் கூட இந்த ட்ரெயின் அப்படியே வளைஞ்சு தான் போவோன்னு பார்த்தா மலை மேல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஏறுது. ஒரு 45-60 டிகிரி ஆங்கிள் நேரா மலை மேல 10 நிமிஷத்துல கூட்டு போய் விட்டுருச்சு. இங்க மேல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட், என்டையர் பெனாங்கே இங்க இருந்து தெரியும். எனக்கு சும்மாவே இந்த மவுண்டன்ஸ், பீச்சஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவேன். அப்படியே நான் பாட்டுக்கு ஜோன் அவுட்டா தனியா சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கூட அடுத்து என்ன பண்ண போறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னொரு லெவல் மேல போக முடியும். அங்க போய் உட்கார்றப்போ திருப்பி ஜோன் அவுட் ஆயிட்டேன். இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் மேல போக முடியும். அங்க போனா ஒரு கெஃபே இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த கெஃபேக்கு மேல போயிட்டோம். பார்த்தா அந்த கெஃபே ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுனால போட்டோ மட்டும் எடுத்துட்டு கீழே இறங்கணும். அப்ப அங்க ஒரு போர்டு பார்த்தேன். இன்னும் ஒரு பக்கம் மேலே ஏறி போனா அங்க ஒரு கோயில் இருக்குன்ட்டு மேலே போய் பார்த்தா அவ்வளோ ஹைட்ல ஒரு அழகான கோயில். அப்படியே அந்த கோயிலை சுத்தி அங்கிருந்து திருப்பி அந்த சிட்டி எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்க தொடங்கிட்டேன். கீழே இறங்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு பார்த்தா நம்ம பசங்க மரத்து மேலே ஏறிட்டானுங்க. யாருன்னு பாருங்களேன், இவனுங்க ஒரு மாதிரி மேக்கப் போட்ட குரங்கு மாதிரி இருந்தானுங்க. அவங்களை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கீழே இறங்க தொடங்கிட்டோம். அந்த ட்ரெயின் டிரைவர் வேற தமிழ், அவர்கிட்ட அப்படியே கதை பேசிட்டு கீழே இறங்கி வந்தா கீழே ஒரு பபிள் டீ கடை இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் நான் பபிள் டீ டேஸ்ட் பண்றேன். ஒரு செம்ம ஃபிளேவர் வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா அதையும் பிடிக்கிட்டானுங்க. இன்னும் நிறைய இருக்கு, நான் அதை அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். கரெக்டா தம்பி?